கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ஒரு நல்ல கல்விமான், ஒரு அறிவு ஜீவி என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், இயேசு உயிரோடு எழும்பினார் என்பது கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. அது வரலாற்றில் நடந்திருக்காது. கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை அதுன்னார். நான் சொன்னேன், இயேசு உயிரோடு எழும்பலைன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? எழும்பியிருக்க மாட்டார். எழும்பலைன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க, எழும்பினார்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் ஒன்று அறிவு சார்ந்த நம்பிக்கையாக இருக்குமேயானால், இன்னொன்று அறிவு சாராத நம்பிக்கையாக, மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம், தர்க்க சாஸ்திரத்தின்படி if A is against B, B is against A, ஏயும் பியும் ஒன்றுக்கொன்று மாறாக இருக்குமானால், ஏ உண்மை என்றால் பி பொய், பி உண்மை என்றால் ஏ பொய். ஒருவேளை ஏயும் பியும் கூட பொய்யாக இருக்கலாம், ஆனால் ஏயும் பியும் சரியாக இருக்க முடியாது. ஒன்றுக்கொன்று எதிர்மாறாக இருக்கிற ரெண்டுமே ஒருவேளை பொய்யாக இருக்கலாம், மூன்றாவது ஒரு மாற்றுக்கருத்து இருக்கலாம், ஆனால் ஏயும் பியும் சமமாக இருக்க முடியாது. என்னுடைய நம்பிக்கை இயேசு உயிர் தெழுந்தார் என்பது அறிவுபூர்வமாக இருக்கும் என்றால், இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பது மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு எழும்பவில்லை என்பது அறிவு சார்ந்த நம்பிக்கையாக இருக்கும் ஆனால், இயேசு எழுந்தார் என்பது மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு எழும்பவில்லை என்று நீங்கள் நம்புகிறீங்க, எழும்பவில்லை என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிங்கன்னு. அது எப்படி நிரூபிக்க முடியும்னு? ஏதோ தர்க்க சாஸ்திரத்தின்படி நிரூபிங்க. அது எழும்ப முடியாதுல்ல. இல்லை, நிரூபிங்க. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பதை நிரூபிங்க. எனி ப்ரூஃப்? இல்லைங்க, அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு? நீங்கள் எழும்பினார்னு ப்ரூவ் பண்ணுவீங்களா? ஆமாம், ப்ரூவ் பண்ணுறேன். அன்றைக்கே ஹேபஸ் காப்பஸ், உயிரோட பிணமாவோ கொண்டு வருகிற ஒரு சட்டம் ரோம சட்டத்தில் இருந்திருக்கு. ரோம சட்டத்தில் என்னென்ன, எகிப்தியருடைய சட்டத்திலே அது இருந்திருக்கு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவியில் கூட இந்த டயலாக் வரும், அவனை உயிரோட பிணமாகவோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வன் சொல்கிற ஒரு டயலாக் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிணத்தை ஏன் கண்டுபிடிக்கல அன்றைக்கு? நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி. அவர் காணலை, அந்த பிணத்தை கண்டுபிடிக்க முடியாத ரோம பேரரசால். அவ்வளோ கையால் ஆகாத அரசாது. இன்றைக்கும் உள்ள சட்டம் ஒருத்தனை காணும் அப்படின்னா காணும் அப்படின்னு விட முடியாது. அவனை உயிரோட பிணமாகவோ கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அவன் மரித்தான் என்ற ப்ரூஃபையாவது கொடுக்கணும். காணும் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. ஹேபஸ் காப்பஸ், ஹேபஸ் என்றால் உயிரோடு, காப்பஸ் என்றால் பிணமாக. அதான் சொல்லலாம், ஹேபஸ் காப்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்படி இன்னொரு சில காரியங்களை அவரோடு கூட அன்றைக்கு பேசினேன். பின்னால் அவர்களை சேர்க்கிறேன். நான் சொன்னேன், இத்தனை அறிவியல் பூர்வமான, தர்க்க சாஸ்திரமான, சட்டப்பூர்வமான காரியத்தில் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஒரே ஒரு வாதம், அவர் எழும்பவில்லை என்பதற்கு ஒரே ஒரு வாதம் சொல்லுங்கள். அவரெல்லாம் பேச முடியாதுன்னார், அவ்வளோதான். அவர் எது அறிவு சார்ந்த நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை? நான் பகுத்தறிவு பாசறையில் வாழ்ந்தவன். இயேசு உயிரோடு எழும்பினார் என்பது அறிவு சார்ந்த நம்பிக்கை என்றால், இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று யாராவது யோசிப்பார்களே, ஆனால் அது அறிவு சாராத நம்பிக்கை. நம்புகிறாங்க, நம்புறது அவங்களுடைய உரிமை. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று நம்புகிறார்கள், அது ஒரு அறிவு சாராத ஒரு நம்பிக்கை.
பிரியமானவர்களை, கண்ணியத்தை கட்டி அது என்ன மூட நம்பிக்கை என்று சொல்லவில்லை, அறிவு சாராத ஒரு நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழும்பினார் அப்படிங்கிறதற்கு எனக்குள்ளாக கற்றுக் கொடுத்த சில சான்றுகளை பல ஆண்டுகளாக பலரோடு இதை பேசி வருகிறேன். அவைகளை தொகுத்து உங்களோடு கூட வழங்குகிறேன். எல்லாவற்றையும் இன்றைக்குள்ளே முடிக்க முடியுமா என்று தெரியலை. முதலாவது அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய அவர் இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே இன்ஃபாலியபிள் ப்ரூஃப்ஸ், மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மறக்க முடியாத, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இதை எழுதினது யாரு? லூக்கா என்ற எவாஞ்சலிஸ்ட். இந்த லூக்கா இவர் பிற இனத்தைச் சேர்ந்தவர். இவர் யூத இனத்தைச் சேர்ந்தவர் கிடையாது. வேதத்திலேயே பிற இனத்தைச் சேர்ந்த ஒருவர் எழுதியிருக்கிற ஒரு நூல் என்றால் அது லூக்கா எழுதின நற்செய்தி நூலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள். அது அப்போஸ்தலர் என்று சொன்னால் குறிப்பாக முதல் 12 அதிகாரங்களில் ஆதி அப்போஸ்தலர்கள், தொடர்ந்து பேதுரு, அதற்கு பின்பு 13ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலுடைய டைரி, நடபடிகள், அவருடைய குரானிக்கல், அதாங்க பொது அப்போஸ்தலர்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெயர் முழுமையான ஒரு பொருத்தமான பெயர் கிடையாது, அதெல்லாம் பின்னால் கொடுக்கப்பட்ட பெயர்கள். அவர் இந்த அப்போஸ்தலருடைய காரியங்களில் கேட்டறிந்து எழுதுகிறார். இந்த லூக்கா எப்போது ரட்சிக்கப்பட்டார், எந்த சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியலை. ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்ப்போமானா, இவர் இயேசுவை நேரிலே பார்த்தது கிடையாது, இயேசுவோடு பயணித்தது கிடையாது, மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டவர். பிரியமானவர்களே, இவர் ஒரு மருத்துவராக இருந்திருக்கணும். நல்லா அப்போ அந்த நாட்களில் உள்ள ஒரு அறிவு பெற்றவர், கல்வி அறிவு. துருவா பட்டணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். பவுலுடைய ஊழியத்தில் இவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கலாம். அப்போ இவரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தின பவுலும் இயேசுவை நேரில் பார்த்ததல்ல. இவர் இருந்தாலும் யாருக்கு எழுதுகிறாரு? தியோஃபிலஸ் அப்படிங்கிற ஒருவர். அவர் தேவன் மேலே பிரியமுள்ளவராக இருக்கார். ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு ரோமன் அதிகாரியாக இருக்கணும். அவருக்கு இதை இந்த காஸ்பல்லையும் சரி, இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் சரி அவருக்கு எழுதுகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, இந்த தியோஃபிலஸ் அவர் அட்ரஸ் பண்ணும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே அப்படிங்கிறார். அந்த சொல்லாடலை நம்ம பார்க்கும்போது இந்த தியோஃபிலஸ் ஒரு பெரிய அரசு அதிகாரியாக, ஒரு ஆளுநர் என்ற நிலையில் இருந்திருக்கணும். ஏன்னா பெஸ்துவை குறித்து சொல்லும்போது பவுல் மகா கனம் பொருந்திய பெஸ்துவே அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு திரு சொல்கிறோம். அமைச்சர்களை பற்றி சொல்லும்போது மாண்புமிகு, வெறுமையாக சொல்லக்கூடாது. ஆனால் யாரோ ஒருவரை பார்த்து நம்ம மாண்புமிகு அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த மகா கனம் பொருந்திய அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு உயர் பதவியில், அரசருக்கு அடுத்த நிலையில், அவங்கள தான் மகா கனம் பொருந்தியன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மகா கனம் பொருந்திய அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா தியோஃபிலஸ் ஒரு பெரிய நிலையில் இருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமில்லை, இந்த நிருபம், இந்த நற்செய்தி நூல் எப்போ எழுதப்பட்டிருக்கணும்? ஒரு 64, 65 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து
ஒரு 30 ஆண்டு காலத்தில் ஒரு பிற இனத்தைச் சேர்ந்தவர் நடந்த சம்பவங்களை நன்றாய் விசாரித்து தியோப்பிலு போன்ற ஒரு மகா கனம் பொருந்திய ஒரு அதிகாரிக்கு எழுதுகிறார் என்று சொன்னார். சாதாரணமாக ஒரு கட்டுக்கதையை அப்படி எழுத முடியுமா? எழுதுனா விடுவாங்களா? யாருக்கு எழுதுகிறார்? ஒரு மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவுக்கு எழுதுகிறார். பிற இனத்தைச் சேர்ந்தவர் கேட்டு விசாரித்து எழுதுகிறார். அதுவும் அந்த சம்பவம் நடந்து ஒரு 30 ஆண்டு கால இடைவெளி, ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு கழித்து ஒரு கதை சொல்கிறது வேறு. அந்த நிகழ்வு நடந்த ஒரு 30 ஆண்டுகளில் அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் வேதத்தை வாசிக்கும்போது சொல்கிறாங்க, சில பிற மத வழிபாட்டாளர்கள் கூட வேதத்தில் சில இடங்களில் ஒரு சுவிசேஷத்துக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது. இப்போ லூக்கா எழுதுனதுக்கும் மற்றவங்க மற்ற மார்க் எழுதுனதுக்கும் இதிலெல்லாம் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குதே. அப்படியானா இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவர் மரித்த நாள், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட விதம், ஒருத்தர் கல்லை வச்சு மூடினாங்கன்னு இருக்குது, ஒரு இடத்துல கல்லை வச்சு மூடினா அது சொல்லப்படலை, இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்குதே. அப்போ இது எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கேங்கிறாங்க. பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வேதத்தினுடைய அழகு. நான் சில இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு பிறகு அதை நண்பரிடத்தில் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி, குறிப்பாக 4 நற்செய்தி நூல்களை எழுதினவர்களும் ஒரே மாதிரி தகவலை எழுதியிருந்தால் 4 நூல்கள் தேவையே இல்லை, ஒரே நூல் போதும். இந்த 4 பேர்களும் அவர்கள் பார்த்த சம்பவத்தை தங்களுடைய ஒரு ஆவியினால் ஏவப்பட்டு அவர் எழுதும்போது இதனுடைய அழகே ஒன்றுக்கொன்று இருக்கிற முரண்பாடுகள். அறிவு என்ன? அதை தொகுத்து பாருங்க, அதை தொகுத்து பார்க்கும்போது அதனுடைய முழுமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ எழுதுகிறாங்க, ஒரு தகவலை சொல்கிறாங்க, ஒருவர் சொல்வதற்கும் இன்னொரு சொல்வதற்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு வேளை ஒரு சின்ன தகவல் நான் சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறார், பிரதர் வினோத் பாஸ்டரை பார்க்க செவ்வாய்க்கிழமை போயிருந்தார், ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஒரு நாள் வினோத்தனுடைய மனைவியும் பாஸ்டரை பார்க்க போயிருந்தாங்க. முதல்ல சொன்னவர் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னார், இன்னொரு கிழமையை சொல்லலை, ஒரு நாள்னு சொல்லிட்டார். ஒருவர் சொன்னார் வினோத் பாஸ்டரை பார்க்க போயிருந்தாருன்னு சொன்னார். இன்னொரு அதே செய்தியை சொல்லும்போது வினோத்தனுடைய மனைவியும் பாஸ்டரை பார்க்க போயிருந்தாங்க. இன்னொருவர் வினோத் குடும்பத்தோடு அவரை பார்க்க போயிருந்தாங்க. 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு முட்டாள் இந்த 3 காரியத்தையும் வாசித்து விட்டு ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது, இது உண்மை இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? 2000 ஆண்டுகள் கழித்து அவன் வாசிக்கிறான். அவர் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லியிருக்கார், இவர் கிழமையே சொல்லலை. அவர் வினோத்துன்னு சொல்லியிருக்காரு, இவர் மனைவியோடன்னு சொல்லியிருக்காரு. அவர் குடும்பமாக இப்போ வந்தாங்கங்க, பிள்ளைங்க வந்தாங்களா வரலையா? இவ்வளோ முரண் இருக்குது, 3 பேர் எழுதுனது சரி கிடையாது அப்படின்னு சொன்னால் அது அறிவு சார்ந்ததாக இருக்க முடியுமா? வேதத்தில் முரணே கிடையாது. அதில் காணப்படுகிற முரண்கள் தான் அதனுடைய அழகு, அதனுடைய அழகு. என்றைக்குமே ஒரு நிகழ்வை குறித்து, ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து 2-3 பேர் கருத்து சொல்லும்போது அவங்க பார்வையில் உண்மையை சொல்லுவாங்க. அதை இணைத்து பார்க்கும்போது முழு உண்மை புலப்படும். அதனால் வேதத்தில் எந்த முரணும் கிடையாது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம அறிந்து கொள்வதற்காக சில சான்றுகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறோம். முதலாவது, மேக்கிங் த செப்பல்கர் செக்யூர். அந்த
கல்லறை மிகவும் பத்திரப்படுத்தப்பட்ட கல்லறை. அந்த கல்லறை மிகவும் பத்திரப்படுத்தப்பட்ட கல்லறை. வாசியுங்கள், மத்தேயு 27 62 Matthew chapter 27 from verse 62. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, இந்த ஆயத்த நாள் அப்படின்னு சொல்றது பிரியமானவர்களை, பஸ்காக்கு அடுத்தால ஒரு 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரும். பஸ்காக்கு அடுத்த நாள் ஒரு ஓய்வு நாள், அன்றைக்கி ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் 7 நாள் அவங்களுக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை இருக்குது. அது மிக மிக முக்கியமான பண்டிகை அவங்களுக்கு. அந்த 8வது நாள் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. 7 நாள் அவங்க ஓய்ந்திருக்கணும். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு முந்தைய நாள் பொதுவாக பஸ்கா பண்டிகை. அன்றைக்கு பஸ்கா பண்டிகை என்பது மாலையில் தான் வரும். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆயத்த நாள். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆயத்தம். எதுக்கு? இந்த 8 நாள் பண்டிகைக்கு அவங்க ஆயத்தமாகணும். அதற்கு முந்தின நாள்னா அந்த சாயந்தரம் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மாலையில். வாசிங்க. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. வேற யாருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அவருடைய எதிரிகளுக்கு அது ஞாபகம் இருந்திருக்கிறது. பின்னால் நான் சொல்கிறேன். அவள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு இது ஆழமாக மனதில் பதிந்திருக்கு. அன்றைக்கு பேதுரு அதை நினைவு கூறவில்லை, யோவான் அதை நினைவு கூறவில்லை. ஆனால் அவருடைய எதிரிகள் அதை நினைவு கூறுகிறார். நல்ல நினைவு இருக்கு. அவன் சொன்னான், ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய், அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை அவனை களவாய் கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் இப்படி ஒரு செய்தி பரவும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலை. இப்படி ஒரு செய்தி பரவும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. என் வேதத்தில் எவ்வளோ அழகா இருக்கு. எதிர்பார்க்குறாங்க இப்படி ஒரு செய்தி பரவும். அப்படி பரவுனா அது ரொம்ப கேடு. அவருடைய முந்திய எத்தை காட்டிலும் இந்த பிந்திய எட்டு ரொம்ப பெருசாகிடும். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், தண்ணீரை திராட்சசமாக மாற்றினார், தண்ணீரில் நடந்தார், பிசாசத்தை என்னெல்லாமோ செஞ்சுருக்காரு. இதில் அவர் உயிரோடு எழும்பிட்டாருங்கிற நியூஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அதை பிறகு அழிக்கவே முடியாது. வாசிங்க. முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும், அதனால கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அப்ப இந்த கல்லறை ரொம்ப எனக்கு அருமையான நல்ல காரியம் செஞ்சாங்க. இந்த கல்லறை பத்திரப்படுத்தப்பட்ட கல்லறை. எதற்காக பத்திரப்படுத்தப்பட்டது? இப்படி ஒரு புரளி வந்துவிடக்கூடாது என்பதற்காக பத்திரப்படுத்தப்பட்டது. பத்திரப்படுத்தப்பட்ட கல்லறை. வாசிங்க. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியானால் இதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எப்படி பத்திரப்படுத்தி இருந்தார்கள்? இந்த கதை வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்கு எந்த அளவுக்கு அந்த கல்லறையை பத்திரப்படுத்த முடியுமோ, எப்படியானாலும் இந்த செய்தி வெளியே வந்துவிடக்கூடாது, இப்படி ஒரு செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி எந்த அளவுக்கு அந்த கல்லறையை பத்திரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கல்லறையை பத்திரப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு என்று சொன்னால் அதில் ஒரு சின்ன அசைவு வந்தால் கூட அந்த கல் அசைந்திருக்குன்னு தெரியும். அந்த கல்லை சுற்றி ரோம முத்திரை சீல் பண்ணியிருக்கு. லேசாக அந்த கல் அசைஞ்சா கூட அந்த முத்திரையில் கிராக் வந்துடும். அவ யாரும் அசைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அசைக்க கூட முடியாது. அந்த கல் அசைக்கக்கூடாது, அசைக்க முடியாது. முத்திரை போட்டாங்க. கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார். கல்லறை என்றால் கல்லினால ஒரு அறை, ஸ்டோன் ஹவுஸ், கல் அறை. அது ஒரு பெரிய
சின்ன குகை மாதிரி, அதில் தான் அந்த காலத்தில் அடக்கம் பண்ணுவாங்க. கல் அறை, கல்லினாலான ஒரு அறை. அப்போது இயேசு இன்றைக்கு அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதனுடைய அடையாளம், அந்த பிணத்தை யாருமே தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு எதிர்பார்ப்போடு மிக 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 தங்களால் இயன்ற மட்டும், ஏனோ தானோ என்றல்ல, அந்த கல்லை லேசாக கூட அசைக்க முடியாது. அசைச்சா அந்த முத்திரை உடைஞ்சிடும். அந்த முத்திரைங்கும்போது எங்கெங்கே அதில் பிரேக் வருமோ அங்கே ஒரு சீல் வச்சுருப்பாங்க. லேசாக அசைச்சா அந்த முத்திரை உடைஞ்சிடும். ரொம்ப லேசாக இருக்குமா அது. அப்படி பத்திரப்படுத்தப்பட்ட கல்லறை இன்றைக்கும் இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரெண்டாவது, அந்த கல்லறையின் வாயை மூடின கல். அந்த கல்லறையை மூடி இருந்த கல்லை பற்றி சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:60 வசனம் வாசியுங்க. தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். கல்லறையுடைய வாசல், என்ட்ரன்ஸ், ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். புரட்டி வைத்து போனான். பிரியமானவர்களே, எங்கே வைக்கிறான்? கல்லறையினுடைய வாசல். அந்த கல்லறையினுடைய வாசல் எப்படி இருக்குன்னா, அந்த நாட்கள் அந்த கல்லறை இப்படி சரிவாக இருக்கும். அந்த கல்லறையுடைய வாசல் இப்படி சரிவாக இருக்கும். அந்த கல்லை புரட்டி கொண்டு வந்து அந்த வாசல் அப்படியே பத்திரமா வச்சுருவாங்க. அது மேலே சாஞ்சு அதை எடுக்க முடியாது. அதை எடுக்கணும்னா ரொம்ப சிரமம். அது பின்னால் சொல்கிறேன். நல்ல வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. அவன் புரட்டி என்ன செஞ்சான்? புரட்டி வைத்து போனான். அப்படி புரட்டி கொண்டு ரோல் பண்ணி கொண்டு அப்படி பத்திரமா அதில் சாய்த்து வச்சுட்டு போனான். அதுக்கு நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. அது பேர் ப்ராஸ்குலியோ. குலியோ அப்படின்னா உருட்டுறது, குலியோ, ப்ராஸ்குலியோ. அப்படி புரட்டி கொண்டு வந்து வைக்கிறது. PROSKULIO, ப்ராஸ்குலியோ, புரட்டி கொண்டு வந்து வைத்தான். பிரியமானவர்களே, மார்க் 15:46 அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான், ப்ராஸ்குலியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மார்க் 16:3 அந்த ஸ்திரீகள் பேசுகிறாங்க. யார் அந்த கல்லை நமக்கு புரட்டி தள்ளுவான்னு தமிழில் இருக்குது. நீ வேணா பைபிளில் மார்ஜினில் குறிச்சிக்கோங்க. யார் நமக்காக புரட்டுவா? அங்கே அந்த ஸ்திரீகள் பயன்படுத்தின வேர்டும் ப்ராஸ்குலியோ. யார் இந்த கல்லை நமக்காக புரட்டுவா? இப்போ அவங்களுக்கு இந்த முத்திரை போட்டது, காவல் வச்சது, இந்த கதையெல்லாம் தெரியாது. அவங்க இயேசு அடக்கம் பண்ணும்போது பார்த்தாங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் அந்த கதையெல்லாம் நடந்துருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த கல்லுக்கு பெரிய காவல் வச்சுருக்குது, சீல் வச்சுருக்குது, அந்த கதையெல்லாம் தெரியாது. கொஞ்சம் லேசாக யாரும் புரட்டுவா அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துகிறாங்க. பிரியமானவர்களே, இப்போ மத்தேயு 28:2 வாங்க. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி. முதல்ல என்ன பார்த்தோம்? புரட்டி வைத்தான். எங்க என்ன போட்டிருக்கு? புரட்டி தள்ளி. மூல மொழியிலையும் வேற ஒரு சொல்லுதான் பயன்படுத்தியிருக்கு. அப்போ கியூலியா, APOKULIO, அப்போக்யூலியா. அப்போக்யூலியா அப்படின்னு சொன்னால் தள்ளி விட்டுறது, அப்பால. நம்ம தமிழில் அப்பாலங்கிறனால அதான் அப்போ. நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி அந்த கல் அப்படி புரண்டாங்க, விழலை. சில இடத்துல போட்டிருக்காங்க, நல்லா தள்ளி கிடக்கிற மாதிரியும் படம் போட்டிருக்காங்க. அந்த கல்லை
புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. பூமி அதிர்ந்து, அதை பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். பூமி அதிர்ந்தனால அந்த கல் விழலை, அந்த கல் அப்படி சாட்சி வச்சிருக்கு. அந்த கல்லறையினுடைய வாசல் கிட்டத்தட்ட 6-7 அடி உயரம் இருக்கும். இந்த கல்லறையினுடைய வாசல் 6-7 அடி உயரம் இருக்கும். அந்த கல்லறையினுடைய அகலம் ஒரு 4-5 அடி இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய கல், எவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும். அந்த கல்லறையை மூடுகிற ஒரு கல், அதுவும் இங்கே பெரிய கல்லுன்னு குறிப்பிடுறாங்க. கல்லறையை மூடுற ஒரு கல், வழக்கமாக மூடுகிற ஒரு கல் அல்ல, இது ஒரு பெரிய கல்லை வச்சு மூடியிருக்காங்க. ஐஸ்வர்யவானுடைய கல்லறை அது. அந்த பெரிய கல்லுடைய வெயிட், நிறை, அந்த நாட்கள் அவ்வளோ பெரிய கல் அந்த வாசலை மூடுற அளவுக்கு 2 டன், 1.5 டன்லேருந்து குறைந்தபட்சம் 1.5 டன், அதிகபட்சம் 2 டன், கூட குறைய இருக்கலாம். 2 டன் என்று சொன்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 கிலோ, 2000 கிலோ. ஒருவனால் அதிகபட்சமாக தானாக நல்ல ஒரு பயில்வானால் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதில்ல, ஒரு மூட்டை தூக்கிறது, ஒரு கல்லை தூக்கிறது, அப்படியானால் ஒரு 75 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். வரலாற்றில் பதிவாக இருக்குது. இத்தனை டன் கல்லை புரட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 20க்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படுவார்கள். அதுவும் அந்த கல்லை இப்படி சாய்வாக வச்ச பிறகு, இந்த கல்லை இப்படி சாய்வாக வச்ச பிறகு அந்த கல்லை நிமிர்த்த வேண்டும் என்றால் குறைந்தது அங்கே ஒரு 30 பேராவது வந்திருக்கணும். 30 பேராவது வந்திருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கல்லை தள்ள முடியாது. பூன்னு ஊதுனாலும் அந்த கல் போயிடாது. பிரியமானவர்களே, அந்த பெண்கள் வரும்போது கூட அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, விழுந்து கிடக்கலை, புரட்டி அப்பால் தள்ளி போட்டாங்க. அதை கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை யோவான் எழுதும்போது இன்னும் அருமையாக எழுதியிருக்கிறார். அதை மாத்திரம் வாசிப்போம். யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. அங்கே கல்லையாவை பார்க்கல. அந்த கிரேக்க சொல்லு கூட ஐரோ, தூக்கி போட்டாங்க, ரொம்ப தள்ளி போட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தூர தள்ளி போட்டான். போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு மனிதனாலோ 2-3 மீன் பிடிக்கிறவர்களாலோ இந்த காரியம் சாத்தியமே இல்லை. அந்த காலையில் ஒரு கூட்டமாக ஒரு 30 பேர் வந்து தள்ளி இருக்கணும். அப்படி ஒரு கூட்டம் வரும்போது இந்த பொருளுக்கு தெரியாதா, ஊருக்கு தெரியாதா? அப்போ அந்த கல், அந்த பெருங்கல் என்பதே இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு இன்னொரு பெரிய சான்றாக இருக்கிறது. 3வது, அந்த காலையில் நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கத்தோடு கூட சொல்கிறேன். பிரியமானவர்களே, அந்த மார்னிங் அந்த ஸ்திரீகள் அங்கே செப்பல்கர் கல்லறைக்கு வர்றாங்க இல்லையா, முதலாவது அந்த பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ந்தது அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி அல்ல,
அப்படின்னு இந்த வர்ற வழியில் இந்த பெண்களுக்கு அந்த அதிர்ச்சி தெரிஞ்சிருக்கும். அந்த சொல்லுக்கு பேர் ஒரு கமோஷன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒரு சின்ன குழப்பம், அந்த இடத்துல ஒரு அதிர்வு, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு குழப்பம் நடந்துச்சு. என்ன குழப்பம் நடக்குது? திடீர்னு இவங்கெல்லாம் நல்லா விழிப்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பத்திரப்படுத்தப்படும். இது கவர்மெண்ட் கேஸு, கவர்மெண்ட் குற்றவாளி, இவன் ஈஸியாக விட்டுற முடியாது. எல்லாம் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வானத்துலேருந்து ஒருத்தன் இறங்கி வரான். அவன் ஒன்றுமே புரியல, என்ன அப்படி ஒருத்தன் திடீர்னு வரான். ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் வரான். ஒருத்தன் தான் முதல்ல வரான். தனியாக அந்த ஒருத்தன் அந்த கல் அப்படி தமிழில் சொல்லுங்களா அசால்ட் அப்படின்னு, அப்படி ஈஸியாக அந்த கல்லை அப்படி தள்ளி விட்றான், எடுத்து போடுறான். பிரியமானவர்களே, ஒரு தூதன் இறங்கி வர்றான். மூன்றாவது கல்லை எடுத்து போடுறான், இல்லைன்னா உருட்டி போடுறான். உருட்டி போட்டு நான்காவது அந்த கல் மேலே அவன் உட்கார்றான். இதை பார்த்து அங்கே இருந்த காவலாளிகள் ஒரு 50 பேர் இருந்திருக்கலாம், ஒரு பட்டாலியன், ஒரு பெட்ரோல். அந்த காவலாளிகள்லாம் அப்படியே உறைஞ்சிட்டாங்க, ஃப்ரோசன். நான் ஒன்றும் பண்ண முடியல. இது சொல்லணும் வர்றதுனால சொல்கிறேன். நம்ம ஜெப வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அங்கே நைட் அண்ட் டே இங்கே வாட்ச்மேன் உண்டு. இந்த ஆஃபீஸ் ரூமில் அந்த சுற்றி அந்த வால் கிடையாது, வெறும் ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும். காலையில் நான் வாரேன், நைட் வாட்ச்மேன் இப்படின்னு நடுங்கிட்டு இருக்காரு. நான் வேலைக்கு வரல போயிடுறேன். என்ன அப்படின்னு. இல்லையா, ராத்திரி ஒரு 12 மணி இருக்கியா, ஒரு ஆள் வந்தார். சரி, என்ன கேட்லாம் பூட்டி இருக்கியா? அப்படியே உள்ளே நடந்து வர்றாரு. யாருன்னு கேட்க எனக்கு வாயே வரலையா. என்ன பண்ணார் அவர்? உள்ளே அவர் இந்து மனுஷன் சொல்கிறார், நீ இல்லை நான் பார்த்தேயா. உள்ளே அப்படியே போனார். அப்போ ஸ்டேஜ் ஒரு அடி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் போய் நின்னார், அப்படியே கையை வைத்திட்டே நின்னார். அப்புறம் அதே மாதிரி நடந்து போயிட்டாருயா. கேட்டு பூட்டியே தான் இருக்க, போகிறது நான் பார்த்தேன்யா. நாங்கள் இனி இருக்க மாட்டேன், தயவுசெய்து நான் இருக்க மாட்டேயா, போயிடுறேன்யா. நடந்த நிகழ்வு. ஒருவர் வந்து போகுது. இப்படி 2-3 சம்பவங்கள் சபையில் நடந்திருக்கு. அதை பார்த்து அவர் பயந்துட்டார். அன்னைக்கே வேலையை விட்டு நின்றுட்டார். அப்போது அந்த ராத்திரி திடீர்னு ஒருத்தன் வாரான், அந்த கல்லை புரட்டுறான். அவங்க எல்லாம் அப்படியே பயந்து நின்றுட்டாங்க. இதில் 6வது ரொம்ப முக்கியமானது, மற்ற 28:11 வாசிங்க, ரொம்ப முக்கியமானது. அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இப்படி நடந்துச்சு, இப்படி ஒன்றாம் கல்லை புரட்டினா எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. 7வது குறிப்பு இதில் எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, இல்லாத சிலரை கொஞ்சம் யோசிப்போம்னு. 11ஆம் வசனத்தில் பார்க்க, சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். மற்றவங்க என்னங்க பண்ணாங்க? எல்லோரும் அங்கே போகலையே பிரதான ஆசாரியர்கிட்ட. இதோட ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், மற்றவங்க வீட்டில் போய் இந்த கதையை சொல்லியிருப்பாங்களே, ஏன்ப்பா ஓடி இந்த மாதிரி நடந்து போச்சு சொல்லி அந்த நியூஸு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நகரத்துக்குள்ளே எப்படி பரவி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆச்சா நியூஸ் பரவுது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது நடக்கிற நேரத்தில் ஸ்திரீகள் அங்கே வர்றாங்க. ஸ்திரீகள் வர்றதுலேயே என்ன மகதலேனா மரியாள் தனியாக வந்தாலா, சேர்ந்து வந்தாலா? நான் அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, வினோத் வந்தாங்க, வினோத் அவங்க மனைவி வந்தாங்க, வினோத் குடும்பத்தோடு வந்தாங்க, எல்லாம் உண்மை தான். மற்ற 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இவங்க சேர்ந்து வந்தாங்கன்னு ஒன்றும் போடலையே.
ஏன் மற்றவங்க அப்படி கற்பனை பண்ணுறீங்க சேர்ந்து வந்தாங்கன்னு? ஏன் இந்த மீட்டிங்க்கு ஐயா பால்ராஜ் குணா, ஐயா டேனியல், ஐயா ராபர்ட் அலங்கோ, ஐயா ஆல்பர்ட், ஐயா ஃப்ரான்சிஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2000 வருஷம் கழித்து அவங்க சேர்ந்து தான் வந்திருக்கணும், ஒன்றா ஒட்டிக்கிட்டே வந்திருக்கணும், ஒரே வாகனத்தில் வந்திருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ தப்பு. 5 பேரும் கல்லறை இடத்துக்கு வந்தார்கள், இல்லைன்னா இந்த 5 பேரும் அந்த ஜபக்கூடத்துக்கு வந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் 5 பேரும் சேர்ந்து வரவில்லை, 5 பேரும் சேர்ந்து வரவில்லை. இந்த 5 பேரும் வந்தார்கள் என்று சொல்லும்போது ஆல்பர்ட் டர்ன் அவர்களோடு அவங்களுடைய மனைவி சேர்ந்து வந்தாங்க. ஐயா ராபர்ட் இல்லைங்க அவர்களோடு கூட அவங்களுடைய இணையர் சேர்ந்து வந்தாங்க. அங்கே வேற சொல்லலை, ராபர்ட் இல்லைங்க வந்தார், ஆல்பர்ட் கர்னா வந்தாங்க. அப்போ அந்த அம்மா அப்படி சொன்னாங்க, அந்த அம்மா வந்ததே சொல்லலையே அப்படின்னு 2000 வருஷம் கழித்து ஒரு அறிவு ஜீவி சொன்னால் எப்படிங்க இருக்கும்? நீங்கள் வெறும் ராபர்ட் இல்லைங்க வந்தது மட்டும்தானே சொன்னீங்க, நம்ம மேரி வந்தது நீங்கள் சொல்லவே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க பேசியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு அறிவுஜீவி சொன்னால் அந்த அறிவுஜீவி என்னன்னு சொல்கிறது? அவ்வளோதாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வரல, ஒரு சில ஸ்திரீகள் சேர்ந்து வந்தாங்க, மகதலேனா மரியாள் தனியாக வந்தாங்க. அதை நான் நிரூபிக்கிறேன், வெறும் யூகிக்கலை. இங்கே விடிந்து வருகையில் மகதலேனா மரியாள் வர்றாங்க, மற்ற மரியாள் வர்றாங்க, அவங்களோட அநேக ஸ்திரீகள் வந்தாங்க. எருசலேமில் கலிலேயாவிலிருந்து வந்த அநேக ஸ்திரீகளும் சேர்ந்து வர்றாங்க. மார்க் 16:2 வாசிக்கிறோம், வாசிங்க. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது, இங்கே அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது அப்படின்னா எத்தனை மணி இருக்கலாம்? 6 மணி. இங்கே விடிந்து வருகையில் அப்படின்னு பார்த்தோம், ஒரு 5:30 மணி. இங்கே சூரியன் உதயமாகிற போது 6 மணி. லூக்கா 24:1 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே, அதிகாலையில் எத்தனை மணி? 4 மணி, காலைக்கு முன்பாக விடியல் ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, விடிந்து வருகையில், அப்புறம் சூரியன் உதயமாகிற போது, அதிகாலையில். இப்போ மகதலேனா மரியாள் வந்த டைம் பாருங்கள், யோவான் 20:1. அதிக இருட்டோடே. அப்போ அதிக இருட்டோடேங்கிறது எத்தனை மணிக்கு சொல்லலாம்? அதிகமான இருட்டு. அதிகமான இருட்டு வர்றது 3லேருந்து 4 வரைக்கும். அப்போ தான் நல்லா தூக்கம் வரும், அதிக இருட்டோட. அப்போ மகதலேனா மரியாள் வந்த நேரம் வேறு, மற்றவர்கள் வந்த நேரம் வேறு. மகதலேனா மரியாள் முதலாவது வர்றாங்க. நான் இந்த சீக்வன்ஸை சொல்கிறேன், நீங்களும் அறிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். வேண்டுமானால் வரிசையாக குறிச்சிக்கோங்க. அன்றைக்கு காலையில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். முதலாவது மகதலேனா மரியாள் வர்றாங்க. மகதலேனா மரியாள் வரும்போதே அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை பார்க்குறாங்க. அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறத பார்க்க, கல் இல்லை அங்கே. எடுத்து எங்கே போட்டாங்கன்னு தெரியாது, அந்த இடத்துல கல் இல்லை. அந்த வாசல் திறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரெண்டாவது, ஷி கோஸ் டு த டிசைபிள்ஸ். அவங்க சீடர்கள்ட்ட சொல்ல ஓடி போயிடுறாங்க. அவங்க போன பிறகு எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் அதர் விமன் வர்றாங்க, மற்ற ஸ்திரீகள் கல்லறை இடத்துல வர்றாங்க. அவங்களும் அந்த கல் புரட்டி தள்ளிப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. ஒரு தூதன் வர்றான், தூதன் அவங்களோட கூட பேசுகிறான், அவர் இங்கே எல்லாம் உயிர் தெழுந்தார்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சீசல்கிட்ட சொல்ல போகிறாங்க. 4வது, அவங்க போன பின்பு பீட்டர், யோவான், மரியாள் எருசலேம்லேருந்து வர்றாங்க. ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான், 5 கிலோமீட்டர். அதனால் கொஞ்சம் வேகமாக ஓடிக்கிட்டே வந்தால் 15 நிமிஷத்தில் வரலாம்.
அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 15 minutes டிஸ்டன்ஸ். ஸோ மரியாள் மகதலேனா மரியாள் வேற ஒரு டைரெக்ஷன்லேருந்து காலையில் வர்றாங்க. அங்கே கல் எடுத்து போடப்பட்டிருக்கு, கல்லை காணும். உள்ளே எட்டியெல்லாம் பார்க்கல, பயந்துடுச்சு ஓடுறாங்க. ஓடி போய் அவரை காணும்னு சொல்கிறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே மற்ற ஸ்திரீகள் வர்றாங்க. கல்லறை திறந்து கிடக்குது. தேவதூதர்கள் பேசுகிறாங்க. அவங்க திரும்பி போகிறாங்க. இப்போ பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட மரியாள் வர்றாங்க. அங்கே பேதுரு முன்னால் போய் உள்ளே போய் பார்க்குறான். தேவதூதர்கள் உட்காந்துருக்கேன், துணியெல்லாம் சுற்றி நீட்டாக வச்சுருக்கதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி வா போகலான்னு கூப்பிட்றாங்க. மகதலேனா மரியாள் அவங்களோட போகல. அவன் அங்கே நின்றுட்டுருக்க, அவங்க போயிட்டாங்க. அப்போ தான் இயேசு மகதலேனா மரியாளுக்கு அப்பியர் ஆகிறார். அதுதான் முதல் அப்பியரன்ஸ். இயேசு மகதலேனா மரியாளுக்கு அப்பியர் ஆகிறார். அப்பியர் ஆனவுடனே அவங்க அதை சீடர்கள்ட்ட சொல்ல போகிறாங்க. அந்த நிலையில் அன்றைக்கு அசைவாட்டு பண்டிகை. ஒரு கோதுமையிலேருந்து ஒரு கதிர் வந்திருக்கு. இயேசு உயிர்த்தெழும்போது அவரோடு கூட அநேகர் உயிர்த்தெழுந்திருக்காங்க. இப்போ அந்த கதிரை பிதாவின் இடத்துல போய் அசைவாட்டணும். இயேசு பரலோகத்துக்கு போய்ட்டு இறங்கி வந்துடுறார். பரலோகத்துக்கு போயிட்டு இறங்கி வந்தோன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். போயிட்டு இறங்கி வர்றாரு. எருசலேமுக்கு போயிட்டுருக்கிற ஸ்திரீகளுக்கு இப்போ அவர் தரிசனமாகிறார். வழியில் வாழ்க அப்படின்னு வாழ்த்து. ஏன் அதுக்கடையில் அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார்? மரியாள் அவர் பாதத்தில் விழும்போது என்னை தொடாத நான் என் பிதாவின் இடத்துல போகலைம்பார். ஆனால் அந்த ஸ்திரீகள் அவருடைய பாதத்தை தழுவி வணங்குவார். அப்போ இந்த ரெண்டு சம்பவத்துக்கு இடையில் என்ன நடந்திருக்கணும்? அவர் அந்த அறுப்பின் பண்டிகையில் செய்ய வேண்டிய அந்த கடமையை அவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதுதான் அன்றைக்கு காலையில் நடந்த சம்பவம். இப்போ மத்தேயு 28:11 வாங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். ஏன் இவங்க உடனே போய் கல்லறை பார்க்க வேண்டியது தானே? ஏன் கமிட்டி மீட்டிங் வச்சாங்க? கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஏன் வச்சாங்க? நீங்களாம் பொய் சொல்கிறீங்கடா. அது எப்படி ஒரு தூதன் வந்து பரட்டி போடுவான்னா? போங்கடா, எவ்வளோ காசு வாங்கினீங்க? அப்படிலாம் கேட்டிருக்கணும். இவங்க உடனே ஏன் ஒரு அவசர அமைச்சரவை கூட்டம் வச்சாங்க? மூப்பரையெல்லாம் எல்லா உறுப்பினரையும் ஏன் கூப்பிட்டாங்க? அந்த செய்தியை நம்பிவிட்டார்கள். பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங் வைத்ததனுடைய நோக்கமே அந்த செய்தியை அவர்கள் நம்பிவிட்டார்கள். இல்லைன்னா உடனே என்ன செய்யணும்? என்ன நடந்து ஒரு 1/2 hour தானே ஆகுது. உடனே போடுறா, ஆளை கொண்டு போய் மிலிட்டரியை கொண்டா பாரு, யார் எங்கே தூக்கிட்டு போனா, பணத்தை எங்கே கொண்டு போயிருக்கா பாடுறா சொல்லியிருக்க வேண்டாமா? அதானே நடந்திருக்கணும் இயற்கையா. அவர்கள் அந்த செய்தியை நம்பிவிட்டார்கள். உடனே என்ன செய்யறாங்க? 13 நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஒரு கதை சொல்றாங்க. ஆனா என் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் நான் பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். அந்த நாட்களில் ரோமருடைய அந்த காலத்தில் என்னென்ன காரியங்களுக்கு சேவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதெல்லாம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை. அதில் ஒன்று, இரவு காவலில் இருக்கும்போது தூங்கினால் மரண தண்டனை. இன்றைக்கு அநேக ஸ்தாபனங்களில் இருக்குது. நைட் வாட்ச்மேன் அவன் ஒன்று அங்கே டிஜிட்டல் சிக்னேச்சர் போடணும், தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும்,
முந்தையெல்லாம் ஒரு பெரிய கிளாக் இருக்கும், அந்த கிளாக் பின்னால் ஒரு பேப்பர் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியுமா தெரில. 12 மணி அங்கே ஒரு பட்டன் அமுக்குன்னா அந்த கிளாக்கில் ஒரு பஞ்ச் ஆகும். பிரியமானவர்களே, அந்த கிளாக் இருக்கும், நானே பார்த்துருக்கேன். அதில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த டைமுக்கு டைம் அங்கே பஞ்ச் ஆகும். தூங்கினா வேலையில் வைப்பாங்களா அன்னைக்கு? பிரியமானவர்கள், இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நைட் வாட்ச்மாடி கொஞ்சம் கண்ணு அசந்து அங்கங்கே யாராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் இவன் வேலையிலேருந்து நிறுத்தம். எப்படியா விடுவாங்க? தூங்கிட்டேன்னா சரியுமாங்களா? ரோம சட்டத்தின்படி இரவு காவல்காரன் தூங்கினால் அவனுக்கு மரண தண்டனை என்பது எழுத்துல இருக்கு. நீ போய் சொல்லுடா, பார்த்துக்கலாம். தூங்குனேன்னு சொல்ல, வேற வழி இல்லை. எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்க. நைட் வாட்ச்மேன் தூங்குனேன்னு சொல்ல முடியுமா? வாட்ச்மேன் இல்லை, நைட் சென்ட்ரி, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட, அதுவும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்படி ஒரு பொய் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்து அவனை நியமித்திருக்காங்க. போய் சொல்ல முடியுமா தூங்கிட்டேன்னு? விடுவாங்களா? நீ சொல்லு. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே பணம்? யாருக்கே பணம் கிடைச்சது? யார் சேவர்களத்தை? யாரு? தூங்கினவனுக்கு. என்ன அநியாயம்! தூங்கினவனுக்கு பணம் கொடுத்தாங்களாம். காவல் காக்க தவறினவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்படியானால் இவங்க காவலில் பிழை இல்லை. இயற்கைக்கு மேலான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இன்னைக்கு இவன் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பொய் சொல்லணும். பொய் சொன்னால் கழுத்தை வெட்டினாலும் வெட்டிடுவாங்க. அவன் பணம் தாரேன், நான் உனக்கு பணம் தாரேன். அப்போ அந்த இயேசுடைய சீடர்கள் வந்து அந்த கல்லை புரட்டி அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று ஒரு பொய் சொல்லு. அது உன் உயிருக்கே ஆபத்து தான். ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னங்க செய்கிறேன், உனக்கு பணம் தர இந்த பொய்யை சொல்லு, கவர்மெண்ட் சைடில் நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்போ இந்த உண்மையை மறைப்பதற்காக ஒருவேளை இன்றைக்கு இப்படி ஒரு செக்யூரிட்டி, ஒரு கவர்மெண்டில் முக்கியமான ஒரு கேஸ், அதை காவல் காக்க ராத்திரி அவனுக்கு டியூட்டி அவன் செய்யலை. நான் தூங்கிட்டேன்னு சொல்லு, தூங்கிட்டா உடனே வேலை போயிடும், இல்லை மரண தண்டனைன்னு வச்சுக்குவோம். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும்னா எவ்வளோ ரூபா கொடுக்கணுங்க? அப்படியானால் அந்த ஒரு நாளில் மாத்திரம், அந்த பகலை மாத்திரம் இந்த உண்மையை மறைப்பதற்கு இன்றைய கணக்கில் சொன்னால் சில கோடிகளை செலவழிக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அன்றைக்கு சில கோடிகளை இந்த உண்மையை மறைப்பதற்காக செலவழிக்க ஆயத்தமாக இருந்தார்கள் என்ற பதிவே இது உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்படி தாங்க நான் அதை யோசிக்கிறேன். இப்போ 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று பார்த்தோம், அந்த கல்லறை பத்திரப்படுத்தப்பட்டிருந்தது. 2வது பார்த்தோம், அந்த கல் எவ்வளோ பெரிய கல்லுன்னு பார்த்தோம். 3வது அந்த காலையில் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக சொன்னேன். இயேசு உயிர் தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன், வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். அதில் 11 தரிசனங்களை இயேசு தந்திருக்கிறார். நான் கணக்கிட்ட அளவுக்கு 11 தரிசனங்கள். வரிசை எழுதி கொள்ளுங்க. முதலாவது ஃபஸ்ட் அப்பியரன்ஸ், இயேசு மகதலேனா மரியாளுக்கு கல்லறையில் தரிசனமாகிறார். அவர் தொடாதுன்னு சொல்கிறார். செகண்ட் அப்பியரன்ஸ், 2வது தரிசனம், அந்த பெண்களுக்கு இந்த கல்லறையில் வந்து பார்த்துட்டு எருசலேமில் சீடர்களுக்கு செல்லும்படியாக ஓடிப்போய் கொண்டிருந்த பெண்களுக்கு தரிசனமாகிறார். அப்போ அவர்களுடைய பாதத்தை தழுவினார்கள் என்று தொடவிட்டார். மரியாதை தொடவிடலை. 3வது எம்மாவூர் சீடர்களுக்கு, அன்றைக்கு மாலையில் எம்மாவூர் சீடர்களுக்கு அவங்களோட பேசுகிறார். அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், மறைஞ்சு போகிறார். எம்மாவூர் சீடர்களுக்கு
அவங்க அடித்து பிடிச்சி ஓடி வர்றாங்க. இதற்கு இடையில தான் 4வது பேதுருக்கு தரிசனமான. எங்கே எப்போன்னு குறிப்பிடலை. ஆனால் லூக்கா 24:34 வாசிக்கிறோம், அவர் ஏற்கனவே பேதுருக்கு தரிசனமானது அங்கே சொல்லப்படுது. அதை பவுலும் கூட கொரிந்தியரில் எழுதும்போது சொல்கிறார். கொரிந்தியர் 15:5. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பேதுருக்கு தரிசனமாக இருக்கிறார். 5வது அந்த மேலறையில் அப்போஸ்தலர்களுக்கு, அங்கே கூடிய இந்த அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகிறார் 5வது. அப்போ புசிச்சார்னு சொல்லியிருக்கு. தொட்டு பாருங்கிறார். ஒரு மீனும் தேன் கூடு ஹனிகோம்பு வாங்கி புசித்தார் அப்படின்னு இருக்கு. 6வது 8 நாள் கழித்து தோமா இருக்கும்போது, 8 நாள் கழித்து தோமா இருக்கும்போது இயேசு தரிசனமாகிறார். அப்போ தோமாவை பார்த்து கையை போட்டு கையை வச்சு பாருங்கிறாரு. பிரியமான தோமா தான் முதல் அவரை என் தேவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால பேதுரு தேவகுமாரன் சொல்லியிருக்காரு. முதல் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை 8வது நாளில் யோவான் தேவன் என்று அங்கீகரிக்கிறார். தோமா இயேசுவை தேவன் என்று அங்கீகரிக்கிறார். அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் கலிலியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போன்னு தெரியலை. இந்த 8 நாளைக்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சிருக்கலாம். ஏன்னா கலிலியா போயிட்டாங்க. கலிலியா போன பிறகு திபேரு கடற்கரையில் அவர் 7 பேரை சந்திக்கிறார். அது 7வது அப்பியரன்ஸ். அவங்க 7 பேர் யார்? சீமோன் பேதுரு, திதுமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபதேயின் குமாரர், அவங்க 2 பேர். அவருடைய சீஷரில் வேறு 2 பேர் சொல்லலை. இந்த 7 பேரை அவர் சந்திக்கிறார். அங்கே இது எத்தனாவது சந்திப்பு? 7வது. ஜான் 21:14. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இவன் நான் 7ன்னு சொன்னேன், இங்கே தெளிவாக 3வதுன்னு போட்டிருக்கு. கரெக்ட். இதுதான் நம்ம யோசித்து படிக்கணும். எல்லாம் சரிதான். ஆனால் சீஷர்களுக்கு ஒரு குரூப்பான டிசைபிள்ஸுக்கு அவர் தரிசனமானது இது 3வது. அவர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு மாலையில் சீஷர்களுக்கு தரிசனமானார். 8ஆம் நாளில் சீஷர்களுக்கு தரிசனமானார். இங்கே ஒரு 7 பேர். இந்த சீஷர்களுக்கு எவ்வளோ நாள் கழிச்சுன்னு தெரியலை. அந்த 8 நாளைக்கு பிறகு 10 நாளோ 12 நாளோ இருக்கலாம். கலிலே போய் சேர்ந்துருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு 4-5 நாள் சும்மா இருந்திருப்பாங்க. அப்புறம் வேறு வேலை வெட்டிலேப்பா நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறோம். நாங்களும் வாரோம் அப்படின்னு 6 பேர் பேதரோடு போயிட்டாங்க. எல்லாம் உண்மை தான். அப்போ தொகுத்து பார்க்கணும். இப்போ நீங்கள் அந்த தொகுத்து பார்க்குற பார்வை இருந்தோடனே ஆமாம் சீஷருக்கு 3வது, அவ்வளோதான். இது வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட கணக்கின்படி, நான் எடுத்த கணக்கின்படி 7வது. சரி, அடுத்தது என்ன பார்க்குறோம் பிரியமானவர்களே? கலிலேயா மலையில், இப்போ திபேரி கடற்கரைங்கிறது கலிலேயாவில் இருக்குது. கலிலேயாவுடைய மலையில் அவர் தரிசனமாகிறார். கலிலேயா மலையில் அவர் அங்கே தரிசனமாகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது 8வது. கலிலேயா மலையில் தரிசனமாகிறது தான் மத்திய 28 வாசிக்கிறோம். அவர் அவங்கள பார்த்து உலகம் எங்கே புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, உலகத்தின் முடிவு பிறந்த நான் அவங்களோட கூட இருப்பேன். இதெல்லாம் அவர் சொன்னது கலிலேயாவில் உள்ள ஒரு மலை. சரி, வச்சுக்கோங்க. பிறகு 9வது, அது சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்படலை. ஆனால் பவுல் அதை பதிவு செய்கிறார். 1 கொரிந்தியர் 15:6. 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அது எங்கே நடந்ததுன்னு தெரியலை. அதுவே 4 பேர் சொல்லலையே. 4 பேர் சொல்லலைன்னா என்ன? பவுல் சொல்லியிருக்காரு. அவங்க பவுலுக்கு எப்படி தெரியும்? அவங்கெல்லாம் பேசுகிற விஷயம்னு சொல்லியிருக்காரு. 2000 ஆண்டுகள் கழித்து வாசிக்கும்போது நாம் இவர்களை இணைத்து பார்த்து வாசிக்கிற ஒரு அறிவு வேண்டும்.
பவுலுக்கு எப்படி தெரியும்? அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதே பவுல் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாம் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தானே. அதனால் எழுதுகிறார். 500 பேருக்கு அதிகமானவருக்கு பிரியமானவர். 10வது 1 கொரிந்தியர் 15:7 வாசிங்க. யாக்கோபுக்கு அது எப்போ ஆனார் தெரியல. நடக்கு இந்த 40 நாள் என்னென்னமோ நடக்கு. இந்த 40 நாளும் அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் நடக்குது. இப்படி எருசலேமில், கலிலேயாவில், எம்மாவுக்கு போகிற வழியில், பேதுருக்கு எங்கேயோ, யாக்கோபுக்கு எங்கேயோ நடந்துருக்கு. பேசுகிறாரு, தொட்டு பார்க்குறாங்க, தழுவுறாங்க. அவர் மீன் வாங்கி சாப்பிட்றாரு, மீன் பொரிச்சு வைக்கிறாரு, பார்த்துட்டாங்க. சம்பவம். நாங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு மீன் எடுத்து கொடுக்காரு, பொரிச்ச மீன். மிரக்கல் நடக்கு. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது லூக்கா 24:50 வாசிங்க. பின்பு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், எங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாரு? கலிலேயாவிலிருந்து. பெத்தானியா எங்கே இருக்கு? எருசலேம் பக்கத்தில். அவர் பெத்தானியாவில் தானே டெய்லி எருசலேமுக்கு போயிட்டு வந்தார். பக்கத்து ஊர். வழி நடுக்க பேசிட்டு வந்திருப்பார். கலிலேயாவிலேருந்து நடந்து வர்றாங்க. பெத்தானியாவுக்கு அழைத்து கொண்டு வந்து அங்கே தான் அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறுகிறார். 2 சாட்சி இருந்தால் போதும். நியாயப்பிரமாணத்தின்படி இன்றைக்கு கோர்ட்லையும் 2 பேர் சாட்சி இருந்தால் போதும். நாங்கள் ஐ விட்னஸ், அவர் உயிரோட பார்த்தோம் அப்படின்னு 2 பேர் சொன்னால் போதுங்க. இன்றைக்கும் 2 சாட்சி. 40 நாள் அளவும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டபடியே, அதுவும் இன்னும் நான் எடுத்தது இது 11 தரிசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று மிஸ் ஆகிருக்கேன், என்னன்னு தெரியல எனக்கு. பல காலகட்டங்களில், பல இடங்களில் பலருக்கு அவர் தன்னை உயிர்த்தெழுந்தவராக காட்டியிருக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு, அந்த பெண்களுக்கு, எம்மாவூர் போகிற சீஷர்களுக்கு, அப்புறம் பேதுருக்கு, அப்புறம் இல்லை மேலறையில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு, அப்புறம் 8 நாள் கழித்து தோமாவுக்கு, அப்புறம் அந்த திபேரு கடற்கரையில், அப்புறம் கலிலேயா மலையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் 500 பேருக்கு, யாக்கோபுக்கு ஒருத்தர் தரிசனமாக இருக்கிறார். இப்போ அவங்கள கலிலேயாவிலேருந்து பெத்தானி வரைக்கும் அவங்கள அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து அவங்க கண்களுக்கு முன்பாக அவர் பரமேறுகிறார். இது அவங்களால எப்படி மறுக்க முடியும்? இது வரலாற்றில் பதிவு செய்திருக்குது. இதை பதிவு செய்தது 2 பேர், மத்தேயு, யோவான் அவரோடு கூட இருந்தவர்கள். மார்க்கும் அதே காலகட்டத்தில் அவரோடு கூட இருந்திருக்கிறார். லூக்கா இவர்களெல்லாம் சொல்லுவதை கேட்டு லூக்கா, பவுல் எழுதுகிறார்கள். அதே காலத்தில் எல்லாம் சக காலத்தில் வாழ்ந்தவர்கள். இது சான்று இல்லையா? அப்போ 3வது அவருடைய உயிர்த்தெழுந்த வரிசை. பிரியமான பின்பு பவுலுக்கு தரிசனமாகிறார். பவுலுக்கு மாத்திரமல்ல, இன்றைய அளவுக்கு அவர் அநேகருக்கு வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, 5வது சான்று. ஆன் த டே ஆஃப் பென்டெகாஸ்ட். இப்போ இயேசு பரமேறி இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இயேசு பரமேறி 10 days. இயேசு உயிர்த்தெழுந்து, இல்லாட்டால் இயேசு உயிர்த்தெழுந்து 50 நாள், 40 நாள் அளவும் அவருங்க சுற்றி திரிந்திருக்கார். அன்னைக்கே அவர் பரமேறல. பரமேறி 10 நாள் ஆகுது. பெந்தைகோஸ்து நாள் வருது. அவங்க எல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடைத்து கொலை செய்தீர்கள். இன்றைக்கு ஒரு 50 நாளைக்கு முன்னால், 1.5 மாதத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. ரொம்ப காலத்துக்கு முன்னால் அல்ல, இப்போ நடந்தது. நீங்கள் கொலை செய்து சிலுவையிலிருந்து கொண்டீர்கள், கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அப்போ இவங்களுடைய முதல் பிரசங்கமே எங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க? எந்த ஊரில்? நல்லா சொல்லுங்க சத்தமா. ஏசு எங்கே மரித்தார்? எருசலேமில். ஐயா, அந்த ஸ்பாட்டில் நின்று பேசுகிறாங்க ஐயா. எங்கேயும் வெளியூரில் போய் காசு சொல்லலை, இப்படி மெட்ராஸில் நடந்துச்சுன்னு. ஆண்டவர் கலிலேயாவுக்கு போனவங்கள திரும்ப எருசலேம் கூப்பிட்டு வந்துட்டார். பெத்தானியில் ஒலிவ மலையில் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, தேவாலயத்துக்கு பக்கத்தில். அந்த தேவாலயத்தை சுற்றி போய் பார்த்துட்டு ஒலிவ மலையில் தானே உட்கார்ந்தாங்க. என்ன அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம அந்த மேப்பெல்லாம் வச்சு படிக்கணும். அந்த எருசலேமில் அந்த ஸ்பாட்டில் இன்னும் சொல்ல போனால் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள நின்று பேசுகிறார். ஐயா, கீழ்ப்பாக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்கு, புரசவாக்கத்தில் நின்று பேசுகிறேன். வெளியூர் கதை இல்லை, பக்கத்தில் நின்று பேசுகிறேன். தேவன் அவரை எழுப்பினார். எங்கே நடந்தது? கீழ்ப்பாக்கத்தில் நடந்திருக்கு. எங்கே நின்று சொல்கிறேன்? புரசவாக்கத்தில் நின்று சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இணைச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, 30 நேரம் கருதி 32க்கு போங்க நேரியா. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதுக்கு நாங்கள் சாட்சி. இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அன்னைக்கே பண்ணியிருக்கலாமே. இல்லைப்பா, அவர் பணத்தை நீங்கள் இங்கே தான் புதைச்சி வச்சுருக்கீங்க, இல்லை எரிச்சிட்டீங்க, ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. பிரியமானவர்கள், 1 மாதம் தானே ஆகுது, ஒரு பேரை தானே போயிருக்கு, ப்ரூவ் பண்ண முடியாது. நாங்கள் சாட்சி. எங்கே நின்று பேசுகிறாரு? அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துலேருந்து பேசுகிறாரு. எவ்வளோ ஆணித்தரமாக இருக்குது பாருங்க. இவங்க பேசுனதை கேட்டு இந்த இயேசு உயிர் தெழுந்தார் என்பது அந்த நாட்களிலேயே ஒரு 40 வருஷத்துக்குள்ள நமக்கு இருக்கிற நிருபங்களில் முதலாவது எழுதப்பட்ட நிருபம் 7 நிருபத்தில் கொரிந்தியர் நிருபம்னு சொல்லுவாங்க. பின்னால் எழுதப்பட்டது தீமோத்தேயுக்கு எழுதினதெல்லாம். கொரிந்தி நிருபம் ஆரம்பம். இந்த கொரிந்து நிருபத்தில் அந்த ஆரம்பத்திலேயே பவுல் பேசுகிற 6வது குறிப்பு, அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எப்படி ஆரம்பிக்குது? 1 கொரிந்தியர் 15:3 வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அது நடந்திருக்கு, வரலாற்றில் அடக்கம் பண்ணப்பட்டு அது வரலாற்றில் நடந்திருக்கு. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்புறம் வாசிக்கிறோம், 500 பேருக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். அகால பிறவியாகி, அகால பிறவி என்றால் காலம் தப்பி பிறந்தவர். தமிழில் பல முறை சொல்லியிருக்கேன். அகரம் என்ற முன்னொட்டு எதிர்மாறான பொருள். நித்தியம் அநித்தியம், சத்தியம் அசத்தியம், நீதி அநீதி, காலம் அகாலம். இயேசு உயிரோடு இவர் பார்க்கல. அந்த காலம் தப்பி தான் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஆனால் சபா காலத்தில் வாழ்ந்தவர் தான். இயேசு காலத்தில் வாழ்ந்தார், இயேசுவை நேரில் சந்திக்கல, அவ்வளோதான்.
அந்த சாட்சிகளுக்கு எதிராக இருந்து ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமாக இருந்து இந்த கூட்டத்தை அழிக்கணும்னு தீர்மானத்தோடு இருந்தவருக்கு இயேசு தரிசனமாகிறார், வாழ்க்கையை மாற்றுறார். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த பவுல் பிரியமானவரை தன்னுடைய பிரசங்கத்தில் உயிர்த்தெழுதலை ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். அவர் உயிர்த்தெழுந்து தரிசனமானார் அப்படிங்கிறத அன்றைக்கே அவர் எழுதி வைத்திருக்கார். 2000 ஆண்டுகளாக அந்த எழுத்து நம்மோடு கூட இருக்கிறது. 6:14 கூட வாசித்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினார், இயேசுவை எழுப்பினார். அதை பவுல் முழுமையாக நம்புகிறார். அன்றைக்கி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அந்த சீடர்கள்லாம் அவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ பார்த்தோம், இப்படி தொட்டோம், இது தந்தார், சாப்பிட்டாரு, எங்கள் கூட மீன் சாப்பிட்டாரு எல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாரு. இவரால் நம்ப முடியலை. அந்த இயேசு இவருக்கும் தரிசனமாகிறார். இப்போ அவர் நம்பிட்டார், அவர் இயேசு உயிரோடு இருக்குது. எப்படி உயிரோடு? தேவன் அவரை எழுப்பினார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய ஆவி நம்மிலே வாசமாக இருந்தார். அவர் எழுப்பினார் பல இடங்களில் சொல்கிறார். ஞானஸ்நானத்தை பற்றி பேசும்போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அதிலே மரித்தோர்ந்து இயேசுவை எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். அவங்க பிரசங்கம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக அமைந்தது. பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் காலம் அப்படின்னு சொல்கிறது. இயேசுவை பார்த்தவர்கள், இயேசு உயிரோடு எழும்பினதை பார்த்தவர்கள், இயேசு உயிரோடு எழும்பினதை பார்த்தவர்கள் அவங்க காலம் அது. இயேசு உயிரோடு எழும்பினதை பவுல் பார்க்கல, இயேசு உயிரோடு எழும்பினதை பார்த்தவர்களை பவுல் பார்த்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழும்பினவர்களை லூக்கா பார்க்கவில்லை, இயேசு உயிரோடு கூட எழும்பினதை பார்த்தவர்களை லூக்கா பார்த்திருக்கிறார், எழுதுறாங்க. பிரியமானவர்களே, 7வது குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த இயேசு உயிரோடு எழும்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அவர் எங்களோட பேசினார், எங்களோட கூட நடந்தார், எங்களுக்கு மீன் பொரிச்சு கொடுத்தாரு, இதெல்லாம் சொன்னதுக்கு அவங்கள கொல்றாங்க. இல்லை, நாங்கள் சும்மா சொன்னோன்னு சொல்லிட்டு போயிடலாம். அன்றைக்கு அதை பார்த்தவர்களை அதற்கு சாட்சியாக இருந்த அத்தனை பேரும் தங்கள் இரத்தத்தை சிந்த ஆயத்தமாக இருந்தார்கள். இரத்த சாட்சிகளாக மறிக்க அந்த மனுஷனுக்கு எத்தனை பேர் சாகணும்? அவன் தான் செத்து உயிரோடு எழுப்பிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தான் களவாடி போய் ஒழிச்சு வச்சிங்க, ஏன் இத்தனை பேர் சாகணும்? சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கோரமான மரணத்தை அடைகிறார்கள். பீட்டர் தலைகீழாக சிலுவையில் அறையப்படுகிறார். பவுலை அவ சிரச்சேதம் பண்ணப்படுற, கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க. இன்னொரு வரலாற்று குறிப்பு சொல்லுது, அவரை சிங்கங்கள் இருக்க வளையத்தில் தூக்கி போட்டாங்க. பசியாக இருந்த சிங்கங்கள் அவரை அடித்து நொறுக்கி தின்னு கொஞ்சம் எலும்புகளை மட்டும்தான் அங்கே விட்டுச்சு. அவருடைய சீடர்கள் அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இதை கேட்டால் மற்றவங்களுக்கு ரொம்ப ஐதைரியமாக இருக்குன்னு சொல்லி தான் தலையை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். யாக்கோபு இயேசுடைய சகோதரன், பின்னால் அந்த கவுன்சில் லீடரானவர், அவரை கல்லறிந்து கொண்டார்கள். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவன் ஏரோதுடைய நாட்களே சிரச்சேதம் பண்ணப்படுறான். தோமா நம்ம ஊரில் ஈட்டினால் குத்தப்பட்டு சாகிறார். தெதையு, பிரியமானவர்களே, அம்பு எய்து கொண்டதை வரலாற்றில் பார்க்குறோம். பர்த்தலமேயு அவனை உயிரோடு தோலை உரித்து கொண்டார். லூக்காவும் இரத்த சாட்சியாக மறிக்கிறார். மார்க்கும்
இரத்த சாட்சியாய் நீரோமனுடைய காலத்தில் மறிக்கிறது எல்லாமே ஜாஸ் மெக்கடோவுடைய புக்கில் இருந்து நான் எடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் வரலாற்றில் இந்த இயேசு உயிரோடு எழும்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி, இந்த இயேசு தான் தெய்வம் என்று சொல்லி ஒரு தனி மனிதனுக்காக பல லட்சங்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு தெய்வத்துக்காகவோ இல்லை ஒரு தனி மனிதனுக்காகவோ வரலாற்றில் இத்தனை லட்சங்கள் மரித்திருக்கிறார்களா? இவங்கெல்லாம் ஏன் இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க? இவங்க எல்லாருடைய நம்பிக்கை இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், நம்ம நாட்டில் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் அந்த பாடல் உருவான கதை. சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி மேகாலயா, இப்போ அஸ்ஸாமுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த மேகாலயாவில் வெஸ்லி மிஷன் மூலமாக கிறிஸ்தவம் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குது. இந்த கோரோ இனத்தை சேர்ந்த ஒருவன், கோரோ இனம் என்பது தலையை வெற்ற இனம். அந்த கோரோ இனத்தை சேர்ந்த ஒரு நோக்சன், அவனுடைய குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க மூலமாக 4-5 குடும்பம் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சு. அந்த ஊரில் இந்த மதம் பரவுது. ஊர் தலைவனுக்கு தெரிய வருது, யார் அது? அந்த நோக்சங் மூலமாக பரவுது. நோக்சங்கை கூப்பிடுறாங்க. அவன் மனைவி 2 பிள்ளைகள். என்ன நீ இந்த மாதிரி அந்நிய மதத்துக்கு போயிட்டியாமே? ஆமாம், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். உன் பிள்ளைங்களை கொன்றுவோம், நோ டர்னிங் பேக். பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த 2 காட்டுவாசிகள் அந்த 2 பிள்ளைங்க மேலே அம்பு ஏறுறாங்க. 2 பிள்ளைகள் மேலே அம்பு தைக்குது. அப்படியே துடிச்சுடிச்சு கீழே விழுறாங்க. அந்த ரத்தம் அப்படியே பரவுது. அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேட்குறான் அந்த ஊர் தலைவன், என்னடா சொல்கிறீங்க? இயேசு விட மாட்டோம், உன் மனைவியை கொன்றோம். யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும், யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன். அவர் மனைவியை கொண்டுடுறாங்க. மனைவி ரத்த வெள்ளத்தில் அங்கே சாகுறாங்க. இப்போ அவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன சொல்கிற? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உலகம் என் பின்ன, சிலுவை என் முன்ன. அவரையும் கொண்டுறாங்க. 4 பேரும் இந்த இரத்த வெள்ளத்தில் பிணம் கிடக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த ஊர் தலைவன். யாரும் அந்த இயேசு யாருன்னே தெரியலையே. அந்த இயேசுக்காக இந்த 4 பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்களே, அந்த இயேசு தான் எனக்கு தெய்வம். இந்த செய்தி பரவுது. இதை கேள்விப்பட்ட சாது சுந்தர் சிங், அவரோடு சேர்ந்த இன்னொரு சைமன் நினைக்கிறேன், அவன் சொன்ன அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் பாடல் வரிகளாக மாற்றுறாங்க. ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். ஐ ஹவ் டிசைட், நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். சாது சுந்தர் சிங் தன்னுடைய கூட்டங்கள் இந்த பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். வேல்ஸ் ரிவைவல் வரும்போது 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் பிறந்த இந்த பாடல் வேல்ஸ் ரிவைவலில் பாடப்படுது ஆங்கிலத்தில். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். பிரியமானவர்களே, 1960களில் டாக்டர் பில்லி கிரஹாம் தன்னுடைய குருசைடில், எல்லா குருசைட்லையும் என்னுடைய பாரத தேசத்தில் பிறந்த இந்த ரபசங்கர், என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த பாடல் பிரசித்தமாயிற்று. என் மண்ணில் தான், என் தேசத்தில் தான் தோமா தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். வரலாறு தெரியாதவர்கள் வளருவார்கள், இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த மதம் என்று. ஆங்கிலேயர் இந்த மண்ணுக்கு வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமா அந்த மண்ணில் இரத்தம் சிந்தினார். நோக்சனுடைய குடும்பம் இந்த மண்ணில் இரத்தம் சிந்தினது. ஐயா, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஏன்
அவரை உயிரோடு எழும்பின தெய்வம் என்று நம்பினார்கள். பாடல் நினச்ச நேரம் கருதி கடந்து போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் மண்ணிலே பிறந்த பாடல். 8வது எக்ஸ்ட்ரா பிபிலிக்கல் சோர்சஸ். அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. அந்த காலத்தில் இருந்த ஜோசபஸ் என்ற யூத வரலாற்றார் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர். ஆனால் அவர் இயேசு உயிர்த்தெழுந்ததை குறிப்பிடுகிறார். சக காலத்தில் வாழ்ந்தவர் ஜோசபஸ் பெரிய வரலாற்று ஆசிரியர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் ரோம எழுத்தாளர்கள் அவங்களும் இயேசு உயிரோடு எழும்பினதாக நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட முதல் 500 வருஷத்துலேயே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த காலகட்டத்திலேயே ஜோசபஸ் எழுதினது. அதற்கு பின்னால் ரோம எழுதியிருக்கிறாங்க. ரோம வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவர் உயிர்த்தெழுந்தவுடைய எவிடன்ஸாக இருக்குது. 9வது ஒரு ட்ரைலமா. இதை வச்சு நான் பல இடங்களில் கூட்டம் போட்டிருக்கேன். பெரியமலை முடியல ஒரு கேள்வி, இயேசு எத்தனா பித்தனா இறைவனா? நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் இயேசு சொன்னார். ஒன்று, ஹி மஸ்ட் பி அ லயர், பொய் சொல்லியிருக்கணும். ஏசு பொய் சொன்னார்னு யாரும் சொல்லலாம். இல்லைன்னா லூசு வளரி இருக்கணும். நான் சாவேன் செத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். இன்றைக்கு அவரை பகைக்கிறவர் கூட அவரை லூசுன்னு சொல்ல. பிற மதத்தை சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாதவர்களும் இயேசுவை லூசுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் நான் செத்து 3ஆம் நாள் எழும்புவேன், செத்து 3ஆம் நாள் எழும்புவேன்னு சொல்கிறார். அவர் பொய்யனும் அல்ல, அவர் எத்தனும் அல்ல, அவர் பித்தனும் அல்ல என்றால் அவர் இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ட்ரைலமா அவரை இறைவன் என்று குறிப்பு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னதை அவருடைய சத்துருக்கள் நினைய வச்சிருக்கிறாங்க. அவர் சத்துருக்கள் நினைய வச்சிருக்காங்க. அவர் சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதுதான் தேவ தூதர்களும் சொல்கிறார், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரே அதை சொல்லியிருந்தார். 10வது ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த நாளில் அன்றைக்கு பவுலுடைய பயந்திருந்த பேதுரு சீடருடைய வாழ்க்கையை மாற்றினவர். பேதுருடைய வாழ்க்கையை மாற்றினவர், லூக்காவுடைய வாழ்க்கையை மாற்றினவர், பிற இனத்தைச் சேர்ந்த அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினவர். இந்த நாள் மட்டுமாக இந்த இயேசுதான் தெய்வம் என்று சொல்லும்படி வரலாற்றில் எந்த ஒரு தனி மனிதன் ஒரு 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்து ஒரு 32 வயதில் மரித்த எந்த ஒரு வாலிபன், அவன் எழுதின ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படவில்லை. ஒரு வார்த்தை கூட அவன் புத்தகமாக எழுதவில்லை, எழுதி வைத்து விட்டு போகவில்லை. எல்லாம் கூட இருந்தவர்கள் சொன்னது, இல்லை சொன்னது அவர்களை கேட்டு சொன்னது. அவர்தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்றால் அத்தனை பேரும் பைத்தியமா? இதை விட ஒரு பெரிய சான்று வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அநேகருடைய வாழ்க்கையை அவர் மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, 11வது குறிப்பு யோவான் 14:19 வாசியுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்கிறதாங்க சரியானபடி சொன்னால், நான் ஜீவனோடு இருக்கிறபடியால் நீங்களும் ஜீவனோடு இருப்பீங்க. இன்னும் போனால் அந்த வார்த்தை, நான் வாழ்கிறபடினால நீங்களும் வாழ்வீங்க. அங்கே அவர் சொன்ன பிகாஸ் ஐ லிவ் யூ ஷால் ஆல்சோ லிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான வார்த்தை. அந்த வாழ்வு அப்படிங்கிறதுல இருந்தால் நம்ம தமிழில் அடியே சொற்கள் பயன்படுத்துகிறோம். வாழ்க, வாழ், வாழ்த்துக்கள், வாழ்வாங்கு வாழ்க, வளமுடன் வாழ்க. இந்த வாழ்க என்ற சொல் தான் இயேசு பயன்படுத்துகிறார்.
வாழ்க என்று சொன்னால் ஏதோ உயிரோடு இருப்பதில்லை, உயிரோடு ஜெயிலில் படுத்திருக்கிறதல்ல, உயிரோடு வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறதல்ல, மன அழுத்தத்தில் இருப்பது பேர் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை வாழ்க, வளமுடன் வாழ்க, ஷாலோ, எந்த பயமும் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு வாழ முடியுது, சமாதானத்தோடு வாழ முடியுது. அப்படி தான் வாழணும். வாழ்க வளமுடன். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பெண்களை எப்படி வாழ்த்தினார்? தமிழில் ஹேல், ஆல் ஹேல், வாழ்க வாழ்க, நல்ல ஜீவனோடு இருங்க. ஏன் நம்மளால் ஜீவனோடு இருக்க முடியும் தெரியுமா? அவர் வாழ்கிறபடினாலே நாம் வாழ முடியும். அவர் வாழ்கிறபடினாலே நாம் வாழ முடியும். பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிழைத்திருக்கிறபடினால நீங்கள் வாழ முடியும். இதுவரைக்கும் வரலாற்றில் எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகள். நோக்சிங் மாத்திரமல்ல, நம்ம ஸ்டெயின்ஸ் காரியம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். வாழ்கிறாங்க, மனைவி வாழ்கிறாங்க. எப்படி இப்படி சம்பவம் நடந்த பிறகு வாழ முடியுது? அவர் பிழைத்திருக்கிறபடியா, இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா, இன்றைக்கு அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறபடியால், வேறு எந்த தெய்வமும் உயிரோடு இல்லை. தெய்வமாக கருதுகிற எல்லாருடைய முடிவை பற்றியும் எழுதியிருக்கு. இது கதையானாலும் இந்த ஒரு கதையில் மாத்திரம்தான் இயேசு உயிரோடு எழும்பினார், அந்த தெய்வம் உயிரோடு எழும்பினார் என்று இருக்குது. வேறு எந்த கதையிலும் இது இல்லை. இது கதையல்ல, இது நிஜம். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடினால என்ன சிச்சுவேஷன் வரட்டும் நம்மால் ஃபேஸ் பண்ண முடியும். பிகாஸ் he lives, I can face tomorrow. மிக அருமையான ஒரு பாடல், குளோரியா கெய்த்தர் அப்படிங்கிறவங்க எழுதின பாடல். பிரியமானவர்களே, ஒரு 50-60 ஆண்டு பில்லிகிராமுடைய கூட்டங்களில் அதிகமாக பாடுற அதிகமான ஒரு பாடகர் பில் கெய்த்தர். பில் கெய்த்தருடைய மனைவி. அப்போ தான் இந்த ஹிப்பி அந்த மூமெண்ட்லாம் அமெரிக்காவில் வந்துக்கிட்டு இருக்குது. பாவ செயல்கள் பெருகிட்டு இருக்கு. அப்போ குளோரியாவுக்கு 3வது ஒரு குழந்தை பிறகு. அந்த 3வது குழந்தை பிறந்த உடனே குளோரியா மனது, ஐயோ இவ்வளோ தூரம் அமெரிக்காவில் பாவம் பெருகிட்டு இருக்கிற, எப்படி இந்த குழந்தைய நான் வளர்க்க போகிறேன், எப்படி இந்த குழந்தைய நான் வளர்க்க போகிறேன், இந்த அமெரிக்காவில் எப்படி இந்த பிள்ளைய வளர்க்குறது, பாவம் பெருகிட்டு இருக்குதே அப்படின்னு குளோரியா கெய்த்தர், எப்படி முடியும் இந்த சூழ்நிலை, எப்படி பிள்ளைய வளர்க்குறது அப்படின்னு கதறும்போது குளோரியா கெய்த்தர் கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல், பிகாஸ் he lives, I can face tomorrow. அந்த பாடல் வரிகளை வாசிக்கணும். பிகாஸ் he lives, அருமையான ஒரு பாடல். God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. எனக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக அவர் ஜீவித்து மரித்தார். An empty grave is there to prove my Savior lives. இன்றைக்கு இருக்கிற அந்த காலியான கல்லறை என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை எனக்கு காட்டுகிறது. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால எல்லா பயமும் என்னை விட்டு போயிடுச்சு. Because I know he holds the future. என் எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்குது. And life is worth the living just because he lives. இந்த வாழ்க்கை வாழ்கிறது தகுதி தான், வாழ முடியும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. இந்த 2000 ஆண்டுகளாக அநேகருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை
மரணத்தை பற்றிய நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை. ஒரே ஒரு காரணம், அவர் உயிரோடு இருக்கிறபடியினால். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Because he lives, I can live. பிரியமல், கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட். இன்றைக்கு நம்முடைய கண் முன்னால் உள்ள சான்று. இயேசு பிறந்த இடம் யாருக்கும் தெரியாது. தெரியாமல் முன்னணியில் பிறந்தார் அப்படின்னு பேசாம முன்னணியில் கிடத்துனாங்க. அவங்க சத்திரத்துக்கு போக முன்னாலே இயேசு பிறந்துட்டார். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினான். பிறந்த இடம் யாருக்கும் தெரியாது. அந்த முன்னணை எதுன்னு யாருக்கும் தெரியாது. மரியாளுடைய வீடு எதுன்னு யாருக்கும் தெரியாது. இதான் மரியாள் வீடுலாம் சும்மா கதை விடுவாங்க. அந்த மருப மலை எதுன்னு தெரியாது. அது செய்த மலை பிரசங்கம் எதுன்னு தெரியாது. இந்த மலையில் தான் அந்த மலையில் தான் சொல்லுவாங்க. பிரியமானவர்கள், ஆனால் ஒரே ஒரு இடம் மாத்திரம் 2000 ஆண்டுகளாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடம் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2000 ஆண்டுகளாக அந்த கல்லறை காலியாகவே இருக்கு. அந்த காலி கல்லறையை இந்த 2000 ஆண்டுகளாக யார் காவல் செய்கிறாங்க தெரியுமா? அந்த காலி கல்லறையை காவல் செய்கிறது கிறிஸ்து மத விரோதிகள், யூதர்கள், ரோமர்கள், துருக்கியர்கள். இன்றைக்கு அந்த கல்லறையினுடைய எல்லை பிரியமானவர்களே இஸ்ரவேலர்கள். இவங்க யாரும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பலை. ஆனால் ஆண்டவர் அவங்கள தான் அந்த கல்லறைக்கு காவலாக வைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளாக அந்த கல்லறை அது எருசலேமின் மையப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 15 நிமிட வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எங்கேயோ காட்டுக்குள்ளே இல்லை. இன்றைக்கு ஆதாமுடைய கல்லறையை கூட கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆபிரகாம் கல்லறை, ஈசாக்கு கல்லறை, யாக்கோபு கல்லறை பற்றி பேசுகிறாங்க. அந்த யாக்கோபின் கல்லறை பற்றி பேசுகிறாங்க. அநேக மரித்த மகான்களுடைய கல்லறைகளை பற்றி பார்க்குறோம். இயேசு காலத்துக்கு பின்பாக வந்த முகமது நபி அவர்களுடைய கல்லறை இருக்குது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக வெறுமையாக இருக்கிற ஒரே ஒரு கல்லறை உலகத்தில் இந்த ஒரு கல்லறை மாத்திரம்தான். இது ஒரு பெரிய சான்று. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் இந்த கல்லறையை பாதுகாக்கலை. இந்த கல்லறை இந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்து மத விரோதிகள் கையிலேயே இருக்குது. கிறிஸ்து மத விரோதிகள், கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நம்பாதவர்கள் 2000 ஆண்டுகளாக இந்த கல்லறையை பாதுகாத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இயேசு உயிர் தெழுந்தார் என்பது வெறும் கிறிஸ்துடைய நம்பிக்கை அல்ல. இயேசு உயிரோடு எழும்பினார் என்பது வரலாற்று உண்மை. வரலாற்று உண்மை. ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லி ஆரம்பித்தேன். இப்போ சட்ட ரீதியாக பார்க்குறோம். ஹேபஸ் காப்பஸ் பெட்டிஷன் போட்டவங்களை கண்டுபிடிக்க முடியலை. அன்றைக்கு டியூட்டியில் தூங்கின அந்த அந்த காவல் சேவர்களை கொலை செஞ்சாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு வரலாற்றில் பதிவாகலை, தப்ப விட்டாங்க. இயேசு அந்த 40 நாட்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு தரிசனமாகி அவங்களோடு கூட அநேக காரியங்களை பேசி கொண்டு நடந்து கொண்டிருந்திருக்கார். அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு, அவங்களுடைய சாட்சியை கேட்டு, அந்த காலத்தில் வாழ்ந்துள்ளதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்திருக்கிறார். இந்த இயேசு உயிரோடு எழும்பின தேவன் என்பதற்காக இதுவரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற உண்மை வரலாற்றில் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இயேசு உயிரோடு எழும்பினார்
என்பது அநேகருக்கு அவர் பிழைத்திருக்கிறபடியால், அவர் வாழ்கிறபடியால், அவர் ஜீவனோடு இருக்கிறபடியால் நாம் வாழ முடியும் அப்படிங்கிற ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்குது. காலியான கல்லறை இன்று மட்டுமாக வரலாற்று சான்றாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லி ஆரம்பித்தேன், அந்த கதை சொல்லி முடிக்கிறேன். அவர் என்று கேட்டார், மரித்தவங்க எப்படிங்க உயிரோடு எழும்ப முடியும்னார். அந்த 21 வயது, 22, 23 வயதில் அவரோடு நான் சொன்னது, ஒரு விதைய மண்ணுக்குள்ளே போடுறோம், அந்த விதை அந்த மண்ணோடு மக்குது, அந்த விதையினுடைய மேல் தோலெல்லாம் கிழியுது, அந்த விதையில் கீறல் விடுது, அந்த விதையிலிருந்து மண்ணுக்குள்ள மண்ணோடு மண்ணை மக்கி போன அந்த விதையிலிருந்து ஒரு செடி வளருது, துளிர் விடுது, அந்த துளிர் ஒரு செடியாக ஒரு மரமாக மாறுது. நீங்கள் நம்புறீங்களான்னு? அது இயற்கைன்னு நான் சொன்னேன். சூப்பர் நேச்சுரல் இஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். ஒரு மிரக்கல் என்றைக்கோ நடக்குமானால், அந்த இறை அருளால் அது நடக்குமானால், நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட மூலையில் ஒரு நடக்குமானால், அந்த மிரக்கலை இயற்கை என்று சொல்கிறோம். அதே இறைவன் அந்த மிராக்கிளை ஏதோ தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடத்துவாரான்னா அதை சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறோம். சூப்பர் நேச்சுரல் என்று இயற்கைக்கு மேலான ஒன்று, இயற்கைக்கு எதிரான ஒன்று அல்ல. ஒரு திராட்சை செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணி அந்த திராட்சை செடியுடைய நரம்புகள் வழியாக அப்படி போகுது. அது எப்படியோ ஒரு மொட்டு வருது, பூ வருது, அதில் ஒரு பிஞ்சு வருது, அந்த பிஞ்சு காய் வருது, அந்த காய் கனிய ஆரம்பிக்கு, அந்த கனிக்குள்ளே சுவையான ரசம் வருது. எப்படிங்க வந்தது? நான் ஊற்றின தண்ணி, பெய்த மழை தண்ணீர் அந்த செடியில் சுவையான ரசமாக மாறுது. அந்த திராட்சை விதைக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி அந்த படைத்தவன் வைத்திருக்கிறான். அவனால் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், ஒரு கல்யாணத்தில் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவனால் முடியாதா? அது நேச்சுரல். தண்ணீர் திராட்சரசமாவது நேச்சுரல். ஆனால் அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது சூப்பர் நேச்சுரல், இட்ஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். மண்ணுக்கு மண்ணாக மக்கி போன ஒரு விதையிலிருந்து, அந்த விதைக்கென்று ஒரு மேனி இருக்குது, மாங்கொட்டைக்கு ஒரு உருவம் இருக்குது. அந்த மாங்கொட்டையிலிருந்து இவ்வளோ பெரிய மாமரம் உருவாக்க முடியுமே. ஆனால் அந்த மாங்கொட்டை மண்ணுக்குள்ளே விழலைன்னு சொன்னால், மண்ணில் புதையலைன்னு சொன்னால், அதனுடைய மேல் தோல் கிளியலைன்னு சொன்னால், அந்த மாங்கொட்டையிலிருந்து இவ்வளோ பெரிய மாமரம் வரவே முடியாது, இயற்கை. அப்படியானால் மண்ணுக்குள்ளே புதைந்த சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து அந்த தேவனால் ஒரு உயிர் தெழுந்த சரீரத்தை கொண்டு வர முடியாதா? அது இயற்கைக்கு விரோதமானதா? அது இயற்கைக்கு மேலானது, அவ்வளவுதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு பாடலை நான் வாசிக்கிறேன். ஐ சர்வ் எ ரிசன் சேவியர். உயிர் தெழுந்த ஒரு இயேசுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். ஹீ இஸ் இன் த வேர்ல்டு டுடே. இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார். ஐ நோ தட் ஹீ இஸ் லிவிங். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வாட் எவர் மென் மை சே, மனுஷர் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஐ see his hand of mercy, அவருடைய இரக்கத்தின் கரத்தை பார்க்கிறேன். I hear his voice of cheer, என்னை பலப்படுத்தியுடைய வார்த்தைகளை கேட்கிறேன். And just the time I need him, he is always near. எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ என் பக்கத்தில் இருக்கிற. He lives. Christ Jesus lives today.
He walks with me and talks with me along life's narrow way. இந்த இடுக்கமான வாழ்க்கை பாதையில் அவர் என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட பேசுகிறார். He lives salvation to impart, என்னை காப்பாற்றும்படியாக, வெறுமனே பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, எல்லா சூழ்நிலையை விடுவிக்கும்படியாக. You ask me how I know he lives. இவ்வளவு நேரம் பல சான்றுகளை குறித்து பேசினேன். முக்கியமான சான்று, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Because he lives within my heart. எனக்குள்ளே அவர் ஜீவிக்கிறபடியினால இயேசு ஜீவிக்கிறார் என்று எனக்கு தெரியும். In all the world around me, என்னை சுற்றி இருக்கிற எல்லா உலகத்திலேயும் I see his loving care. And though my heart grows weary, சில வேளைகள் என்னுடைய இருதயம் சோர்ந்து போனாலும் I never will despair. என் இருதயம் களைத்து போனாலும் நான் சோர்ந்து போகிறதில்லை. I know that he is leading through all the stormy blast. எல்லா புயல் அடிக்கட்டும், பிரச்சனை வரட்டும், ஊழியத்தில் வரட்டும், குடும்பத்தில் வரட்டும், வாழ்க்கையில் வரட்டும், என்ன புயல் அடிக்கட்டும், எனக்கு தெரியும் அவர் நீ ஜீவிக்கிறார். த டே ஆஃப் ஹிஸ் அப்பியரிங் வில் கம் அட் லாஸ்ட். கடைசியில் அவர் வெளிப்படுகிற நாள் வரும். இன்னொரு ஸ்டான்ஸா, ரிஜாய்ஸ் ஓ கிறிஸ்டியன், ஓ கிறிஸ்தவனே, ஒரு ஊழியக்காரனே, நல்ல மகிழ்ச்சியாயிரு. லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் அண்ட் சிங் இட்டர்னல் ஹல்லேலூயாஸ் டு ஜீசஸ். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா பாடு. கிரைஸ்ட் த கிங், த ஹோப் ஆஃப் ஆல் ஹூ சீக் ஹிம், the help of all who find. அவரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் நம்பிக்கை, அவரை கண்டு கொண்டவர்களுக்கு அவர் பரம உதவி. None other is also loving, so good and kind. அவரை போல என்னை நேசிக்க வேறு யாரும் இல்லை. He lives, Christ Jesus lives today.